அவ்வளோதான், ட்ரிப் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பித்தோடனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. மலை 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 மலை. நிலா எங்கப்பா? நிலா எங்க? நிலா என்னடா அது நேம் போர்டுக்கலாம் பார்த்தா ட்ரெயின் தான் நிற்கிது. அட போச்சே. இந்த ஃப்ளைஓவரில் ஏறி தான் அந்த சைடு இறங்கி பஸ்ஸில் போவோம். டிக்கெட் ஃபஸ்ட் வாங்கணும் நம்ம சாமி பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமேட்டு பஸ் ஏறலாம் சொல்லிட்டு டிக்கெட் வாங்க போகிறோம் எல்லோரும். இவர் தான் ஜாலியாக இருக்கிறாரு. முடியலையா? நீ எப்படா ஏற போகிறபடி? ஸோ இங்கே என்னன்னா இங்கே வந்து புக் பண்ணிட்டு போகிற மாதிரி சாமியை பார்க்கறதுக்கு வந்து டோக்கன் வாங்குற மாதிரி. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஃப்ரீ தர்ஷன் பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே மழையே பெய்யுது. தம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா. ஒரு டைம் போயிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? மிட் நைட்டில் போயிட்டு கதை சாப்பிட்டாங்க. லைட்டிங் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு வந்தோம், நானும் ஆஷிகா. அம்மா வாசல் இல்லாமல் உள்ளெல்லாம் போகல, வாசல் வைக்க போயிருந்தோம். பெருமாளுக்கு போது போனது. மழை நினைக்கிறோம் ஜாலியாக. எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக மழை பெய்யுது. மழை பெஞ்சிட்டே பஸ் ஏறியாச்சு. அலமேர் மங்காவரம் போகிறதுக்கு. எங்கள் அண்ணகாரன் வந்துட்டுன்னு சொல்லிட்டு சொன்னான், அதனால் ரெக்கார்ட் போட்டேன். பார்ப்போம் எங்கே வருது என்ன இதுன்ட்டு. ஸோ காய்ஸ், நம்ம வந்தாச்சு கோயிலுக்கு. அவ்வளோதான், வந்தாச்சு. விதேஷ் எங்கே பாருங்க, எங்கே போகிறோம் நம்ம இப்போ? அவ்வளோதான் வந்துச்சு சிலுக்கு. அலமேல் மங்காவரத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஃப்ரீ பஸ். என்ன அடிக்க அண்ணாவா? மாமா அடிக்கலாமா? வெற்றிகரமாக ஃப்ரீ பஸ்ஸில் ஏறிட்டு போயிட்டுருக்கோம் எல்லாரும். இவனுக்கு பாஸ் அப் பண்ணி போய் ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். கொஞ்சம் கொலாவுங்க. நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்லா க்ளவுடியாக மேகம் மூட்டத்தோட, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபாகாக இருக்குது. அது ஒன்றும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் கூட வந்துட்டாங்க நம்மளை. இதுதான் வந்து மலை அடிவாரம். ஸோ இங்கே வந்து சில பூஜை சாமான்லாம் இருக்கும். இது வந்து ஆர்ச், இதுதான் என்ட்ரன்ஸ். அதான் லாக்கரில் போட்டுப்போம் எப்பயுமே. போட்டு நெஞ்ச மூண்டு நெரும்பு மூண்டு நடக்க வேண்டியதான் நம்ம. பேக்லாம் போட்டு வந்தோடனே இப்படி தான் இருக்குவியோ. ஸோ வந்தோடனே இப்போ இப்படி பூந்து போனேன் போயிட்டானுங்கலாம். மழை பெஞ்சு ஃபுல்லாக நசன்னு ஆயிடுச்சு. அதை பார்த்தோம்ல, அதோட வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். பீப்புள்ஸ் அவங்க செருப்பு அதோட இங்கேயே மறந்து விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் இருக்குது. ஆரம்பிக்கும் போது மங்களகரமாக ஆரம்பிக்க போகிறீங்களா? சொல்லுவாங்க. அப்படியே சப்வே வழியாக போக வேண்டியதான். அது மண் வழி போகும். போகிற வழி ஃபுல்லாக போக வேண்டியதுதான். அவ்வளோதான். ஸோ அப்படி அங்கேருந்து வந்தோடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஸ்டெப் ஆரம்பிச்சிடும். இங்கே தான் தேங்காய் உடச்சி ஆரம்பிப்பாங்க. அல்டிமேட் என்ட்ரன்ஸ். காமாட்சி கோவிந்தா.
ரகுலேகல்ஸ் ஆரம்பம் நீங்கள் வச்சுட்டு ஃபண்டு தான். இரநூறு படி கட்டுவிட யாரில்ல அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மேலே வந்தோடனே அடியர்ஸ் அங்கே இந்த மாதிரி ஷார்ட் ஷூஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி 1000 படி மேலே ஏற்றப்பறம் எவ்வளோ சூப்பர் கூலான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒன்றும் மேலே போட விஷயம் தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. அப்படியே போக வேண்டியதுதான் படியாய். அது நம்மளுக்கு இந்த மாதிரி லெமன் சொல்லலாம் நிறையா குடித்தா நல்லா தெம்பாயிடலாம். ஆனால் என்ன ஸ்வீட்டு தான் இல்லை. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தால் இந்த மாதிரி வியூஸ் கிடைக்கும். ஹார்ட் பீட்லாம் ஒதறி பிச்சு தள்ளுது. இவ்வளோ தூரம் நான் நின்ட்டேன். இப்போதான் நாமும் பாதி மலை ஏறிட்டப்போ இப்படி தான் இருக்கும் ஸ்பாட்டு. நிறைய ஃபுட் ஸ்டால் மற்றும் பெரிய ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம். இங்கே நல்லா சில் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. என்னப்பா என்ன முக்கிற தூங்குறேன் வெளிக்கொண்டு ரொம்ப ஏறி டயர்ட் ஆகிட்டேன். அப்படியே அங்கே ஆயா 10 நாள் வருவார். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கடை இருக்கும். உங்களுக்கு என்ன நெல் வேணுமோ அது எதுவும் வாங்கி சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே வந்தோம்னா கடைசியில் மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கும். ஏறி பிடிச்சி போக வேண்டியது தான். அப்படியே இது மாதிரி காமாயிரும். இதுதான் இன்னொரு பெருசாக டைம் ஆகலை. ஆனாலும் இந்த மணி நேரத்தில் இருட்டிலாலே சூப்பராக இருந்து போய் ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தோன்னா இந்த மாதிரி பஸ் ரோட் பார்க்கலாம். நாம் பஸ்ஸில் போகும்போது பார்ப்போம் அவங்க ஜாலியாக வராங்கன்ட்டு. நாம் யோசிப்போம் அவங்க ஜாலியாக பஸ்ஸில் போகிறாங்கன்ட்டு. அவ்வளோதான். அடுத்து பெஸ்ட்டு ஸ்பாட் வந்தாச்சு. பஸ்லாம் போயிட்டே இருக்கும். நம்மளே சப்வே கீழே போயிட்டு மேலே ஒரு சூப்பரான தான் காட்டுறேன். மேலே வந்து ஒரு கிருஷ்ணன் நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போனால் இன்னும் அல்டிமேட்டாக ஒன்று இருக்கும். பின்னாடி பேம்பூஸ்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப தூரம் ஒரே ரோட்டில் நடந்து வந்துட்டு வைக்கிறாங்க பாரு. இதுவும் ஜாலியாக இருக்கும். எப்போ வந்துடலாம் தெரியுதாம்மா? இது இருக்குல்ல, இது வந்து என்னன்னா காத்தாடி மரம். ஃபர்ஸ்ட்லாம் நல்லா இருந்தது. எப்படின்னா மழை போடும்போது இப்படியே ஜொயின்னு வரும். இது அழகாக இருக்கும். ஆனால் இப்போலாம் இங்கே கிடைக்கிறதுல சீட்ஸ் இருக்கா பாருங்க. அழகாக இருக்கும். ஆ போதுமா இன்னும் பாரி. இதுதான் சூப்பராக தூக்கி போட்டோம். சரி வாங்க எடுத்துட்டு வாங்க. காயணும் நல்லா. அதாவது அந்த மரத்தில் என்ன இருக்குன்னா அப்படியே மரத்தில் தான் அந்த சீட் கீழே விழும்போது காத்தாடி மாதிரி சுற்றிக்கிட்டே விழும். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது நாங்கள் சின்ன பிள்ளையாக போச்சு விளையாடுவோம்.
அம்மாட்ட வந்து வார்த்தை விட்டுட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த இதுவும் கிடைக்காம இருந்துச்சு. இந்த கோயில் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த முட்டி உடஞ்ச மலை. அதில் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓ, முட்டி போட்டு தான் சொல்கிறேண்ணா. அதில் முட்டி போட்டு தான் ஏறணுன்றாங்க. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன காசு சொன்னாங்கன்னா முட்டியை அதாவது ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதனால முட்டி உடஞ்சிடும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் நார்மலாக இருக்குது. இதுதான் கடைசி அத்தியாயம். இதே முடிஞ்சு போச்சு. இந்த பூ இருக்குடா, குட்டியா இருக்குடா, வாசனையே இல்லை. முக்கு எறும்புக்கு பார்த்துக்கோ. இல்லை இல்லை, நான் பறிச்சுக்கிறேன். சட்னி பிடிச்சிக்கோ, நான் பிடிக்கிறேன். பறிச்சு இந்த பக்கம் போடு. எறும்பு அரிசி செம்ம கூட இருக்குதா ஷிக்கல. பறிச்சு அந்த பக்கம் போட்டுருங்க. பறிச்சுக்கே போ. அப்படி கூட அந்த பக்கம் போடு. பறிச்சு போட்டுருக்கீங்க. போட்டு டக்குன்னு கீழே வந்துடுச்சு. அச்சோ, எடுத்துக்கலாம் விடு. மேலே அம்மா கடிக்கும், பார்த்து விடக்கூடாது. அவ்வளோதான். யூ கோ டு ஃபினிஷ். வாங்க வாங்க வாங்க, அரியப் அரியப். சீக்கிரம் கறி உப்பு எடுத்துக்கணுவா. பல்லு வளர்ப்போம். வாங்க எல்லாம் சேம் டைம்ல முடிப்போம். ரெடி மம்மி, கம் ஆன் ஜாயின் அஸ். 3 2 3. மம்மி டம்மிடா. அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரு பொசிஷனுக்கு வந்து நின்னுட்டதுக்கு அப்புறம் பண்ணணும். நீ தான் ஏதோ பேராக் பார்த்துருந்தா. A few minutes later. அம்மா ஃபோனில் கம்பேரில் என் ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க எல்லாமே. லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. அப்படியே ஜாலியாக சுற்ற வேண்டியதான். அங்கே அவ்வளோ கடை இருக்குது. அங்கே நீ என்ன கடையே இல்லைன்ற நீ விளையாடே ராஸ்கோல். ஒரே கடை தான்டா பக்கத்தில் இருக்குது. ஸோ ஜீப்பில் வந்து இறங்கி வந்தாச்சு. வந்துட்டு இப்போ அவ்வளோதான், மேலே போயிட்டு அப்படியே குடோன் போயிட்டு ஃபோனு பேக் எல்லாத்தையும் லாக்கரில் போட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதான், ஃபைனலி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கீழே போய்ட்டு பஸ் ஏறி போக வேண்டியது தான். ஸோ கடைசியாக பஸ் ஏறிட்டு கிளம்ப வேண்டியது தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் என்னையும் இதை மட்டும் தனியாக விட்டாங்க கடைசியில்.